ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்க சாப்பிட்டாங்க. கண்டிப்பா அந்த உணவுல ஏற்படக்கூடிய அரசியல் வேகனிசம்ங்கிறது வந்து இப்போ ஒரு கொள்கையா பரவிட்டு இருக்கு. ஒரு குழந்தைக்கு உரிமையான பாலை போய் நம்முடையதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறது எந்த விதத்துலங்க நியாயம்? பால்னாலே வேகனுக்கு எல்லாருமே வேகனிசம் மாறிட்டாங்க. பேட்டன்டட் பால் தான் நீங்க வாங்கணும். மிஞ்சி போனால் ஒரு 10 கம்பெனி விற்கும். There is no benefit for a plant to feel pain. What does it get from feeling pain? Nothing. முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட். நம்மளெல்லாம் கொலகாரனாகவும் நம்மளெல்லாம் ரத்த கட்டாரியாகவும் திருடனாகவும் போர்ட்ரேட் பண்றாங்க. இந்த சமூகத்துல நான்வெஜ் சாப்பிட்றவன் கெட்டவன், வெஜிடேரியன் சாப்பிட்றவன் நல்லவன். இஸ்லாம்ல ஒருத்தர் முஸ்லீமா இருந்து வெஜிடேரியனா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அனுமதி கொடுக்குது இஸ்லாம். நோ ப்ராப்ளம். எதுக்கு நீ வந்து பிளான்ட்ஸை வெட்டி கொள்ற? அதுவும் லிவிங் பீயிங் தான் தம்பி. லீடியனர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சாய் வித் மை பைக்கு நேச்சர் ஷாடோலேருந்து அபுபாய் வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஸோ இன்னைக்கு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். நான் ஒரு 10 நிறைமாதி கர்ப்பிணிகளை வந்து கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ அது பார்க்கவே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. 10 நிறைமாத கர்ப்பிணி பெண்களை அவங்க உடம்புல கரண்ட் செலுத்தி கொண்டுட்டேங்க. 10 கொசு அடித்தேன். அதைத்தான் இப்படி சொன்னேன். ஆனால் இது எவ்வளோ அபத்தமாக இருக்குல்ல. ஸோ அது டீப்பாக போகும்போது தான் வேகனிசம் பற்றி பேசியிருந்தீங்க. ஆக்சுவலாக வேகனிசம்னா என்ன, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். வேகனிசம்ங்கிறது வந்து இப்போ ஒரு கொள்கையாக பரவிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிக் சேனல், நானுமே முஸ்லீம் தான். இது வந்து பீஃப் சாப்பிட்றதுக்காக நீ சொல்கிறேன்னா அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட் அப்படிலாம் இல்லை. ஆனால் வந்து 3 விஷயத்துக்கு நான் வந்து ரொம்ப பயப்படுவேன் பை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம். 2வது ஒரு அரசாங்கம் கையெழுத்து போடுற பேப்பர். ஓகே. 3வது உங்கள்கிட்ட திணிக்கப்படுற கொள்கை. இது 3க்குமே நான் பயப்படுவேன். எல்லாருமே பயப்படணும். 3வது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்மளை மீறினது. அரசாங்கத்தை போய் நீங்கள் கேட்க முடியாது. அதிகாரம் இருக்கிறது இதுங்க. 3வது இருக்கிறது உங்களுக்கு மத்தியில் பரப்பப்படுற கொள்கை. ஓகே, சரியா? இந்த கொள்கை வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு மத்தியிலேயே உங்களுக்கே தெரியாமல் ஒரு கொள்கையாக பரப்பப்படும். இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, ஆடு சாப்பிட்டீங்க, மாடு சாப்பிட்டீங்க, கோழி சாப்பிட்டீங்க, கீரை சாப்பிட்டீங்கன்ட்டு இது வந்து பர்சனல் சாய்ஸாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வேகனிசம் வந்து ஒரு கொள்கையாக பரப்பப்படுது. நான் வந்து உயிருள்ள ஒரு பிராணியை கொன்று சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொள்கையாக பரப்பப்படுது. புரோட்டீனுக்காக இவங்களை கொல்ல வேண்டாம், புரோட்டீனுக்காக இவங்களையும் கொல்ல வேண்டாம், புரோட்டீனுக்காக இவங்களையும் கொல்ல வேண்டாம். இது வெஜிடேரியன்ல வேற வெரைட்டி. வெஜிடேரியன்லாம் கிடையாது. வெஜிடேரியன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி சாப்பிட மாட்டாங்க, அது வேற. ஆனால் பால் கறந்து சாப்பிடுவாங்க, நெய் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. வேகனிசத்தில் வந்து நீங்கள் ஆடு மாடியே எதுக்குமே புழங்கக்கூடாது. அவங்கள வந்து நீங்கள் சிறை வச்சிருக்கிற மாதிரி அவங்க ஸ்லேவரியோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே. மனிதர்களை ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விலங்கினங்களை நீங்கள் ஸ்லேவ்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. பால் சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு தப்பு தான் அது. ஆமாம், எந்த அளவுக்குன்னா இப்போ உங்களோட வீட்டில இருந்து ஒரு தாய்கிட்ட இருந்து பால் எடுத்துட்டு போறது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த அளவுக்கு நீங்க ஒரு மாடை வந்து வச்சிருந்த பாலை திருடிட்டு போறீங்க அப்படிதான் சொல்றாங்க. மாட்டோட பால் அதோட கண்ணுக்குட்டிக்கு கிடையாது, ஆனா அந்த மாட்டை வளர்க்குற ஓனருக்கு தான். எலியா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, எல்லா தாய்களும் அவங்களோட குழந்தைக்காக மட்டும்தான் பால் சுரக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாடும் அந்த மாட்டோட கண்ணுக்குட்டிக்காக மட்டும்தான் பால் சுரக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு உரிமையான பாலை போய் நம்முடையதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறது எந்த விதத்துலங்க நியாயம்? என்னன்னா, இப்போ நீங்க மாடு வந்து வளர்த்துறவங்க எல்லாருமே பாலுக்காக தான் வளர்த்துவாங்க. ஆமா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாடு எடுத்தீங்கன்னா அந்த மாடுடைய வாழ்நாள் ஒன்று ஃபுல் ஆகுது இல்லை. இதுக்குள்ளார இயற்கையுடைய சர்க்கிள் ஒன்று இருக்கு. மாட்டோட எருவு எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் கண்டிப்பா. இந்த எருவு கிடைக்காம போச்சுன்னு சொன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து செயற்கை விவசாயமாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நெல் பயிர் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். மரடாகும். மாடு ரொம்ப முக்கியம். டிராக்டரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த டிராக்டர் சாணம் போடுமான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா மாடு சாணம் போட்டாதான் அதில் உங்களுக்கு, அது நாட்டு மாடு, அதில் பாக்டீரியா இருக்குது, அதோட சாணத்தில் பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா ஆமாம் மண்ணை வளப்படுத்தும். நீங்கள் டிராக்டரை கொண்டு வந்துட்டாலே அந்த இடத்துல அந்த சாணத்துக்கு பதிலாக வேற எதையோ ரீப்ளேஸ் பண்ணும். அதான் யூரியா. இன்னைக்கு யூரியா போடுறாங்க. இப்போ இது ஒரு பிரச்சனை இது. ஆனால் இவங்க வேகனிசம் ஃபுட்டு சாப்பிட்றாங்கல்ல, வேகனிசத்தில் காய்கறி சாப்பிட்றாங்கல்ல, அதுக்குமே மாடு தேவைப்படும். நீங்கள் மாடு இதுக்காகலாம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டா
விவசாயம் பயங்கரமாக பாதிக்கும், டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். இது ஒன்று. இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்ஸ் கொண்டு வரேன் ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க கீழ் லெவலில் இருக்கிறவங்கலாம் எதை சொல்லி பரப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாய் மேலே இறக்கம் காட்டுங்க, ஆடு மேலே இறக்கம் காட்டுங்க, இந்த மாதிரி உணவு சாப்பிடாதீங்க, அதுக்கெல்லாம் வலிக்கும், அதுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, இப்படி பரப்புவாங்க. ஆனால் உங்களுக்கு இன்னொரு பக்கமாக என்ன பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்ஸ் இருக்குது, இதை சாப்பிடுங்க. வெறுமனே நாங்கள் தடை செய்யலை, இதுக்கு மாற்று வழியும் இருக்குன்னு. மாற்று இருக்குது, இதை வந்து எந்த உயிரையும் வதை செய்யாமலே நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி உங்களுக்கு சிக்கன் கிடைக்கும், இதே மாதிரி உங்களுக்கு பால் கிடைக்கும், இதே மாதிரி உங்களுக்கு தேன் கிடைக்கும் இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இறைச்சியில வந்து புரோட்டீன் மட்டும் இல்லை, கொலஸ்ட்ரால் இருக்கு, சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு, ஹார்மோன்ஸ் இருக்கு, ஈவன் பேத்தோஜன்ஸ் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா இதே இது தாவரம் சார்ந்த உணவுல பாத்தீங்கன்னா புரோட்டீனோட சேர்த்து ஃபைபர் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது எல்லாம் நம்ம உடலை அவ்வளோ ஆரோக்கியமா வச்சுக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு வீகனா இருந்து தாவரம் சார்ந்த உணவு சாப்பிட்றதுனால நம்ம வந்து விலங்குகளுக்கு மட்டும் நல்லது செய்யல, நம்மளோட உடலுக்கும் தான் நல்லது செய்யல. ஆனா அதை எப்படி தயாரிச்சிங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா லேப்ல தயாரிச்சேன்றாங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப வேகன் மில்க்னு ஒன்று இருக்கு. இது வந்து நம்ம வெறும் சாய் விக்னேஷ, அரவிந்த இவங்களெல்லாம் நம்ம கலாய்க்கிறோம்னு நினைக்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாஸ் டெய்லின்னு ஒரு சேனல் இருக்குது இன்டர்நேஷனல் லெவலில். அவன் வந்து வேகனஸத்தை பரப்புறான், அதுக்கு துணை நிற்கிறான். அவனோட ஃப்ரெண்டே ஒருத்தர் இருக்கிறான், ப்ராஜெக்ட் நைட் ஃபால்னு ஒருத்தர் இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா வேகனஸத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணான். இப்போ இவங்களையுமே நம்ம வந்து அகைன்ஸ்டாக ஒரு குரல் கொடுக்குறோம். நாமன்னு இல்லை, யாருமே கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க மேலோட்டமாக சொல்லப்படுறத வச்சு நம்பி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஏமா ஒரு உயிரை ஏன் கொல்லணும், கொன்று ஏன் சாப்பிடணும், அதோட பாலை நாம் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இதில் ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள் வந்து உடையும். ஆக்சுவலாக அதை வந்து ரியலைஸ் பண்ணாமல் பேசுகிறாங்க இவங்கெல்லாம். இல்லை காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு படு முட்டாள்தனம். என்ன முட்டாள்தனம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறிக்கு பதிலாக சிக்கனுக்கு பதிலாக ஒரு லேப் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். இப்போ இந்த லேப் ஃபுட்டில் சொல்கிறேன் பாருங்க, பால் இருக்குல்ல, மாட்டிலேருந்து வந்த பால், இந்த பாலுக்கு பதிலாக நான் வேகனஸ் மாடே இல்லாமல் ஒரு பால் தயாரிச்சிருக்கேன், இதை நாஸ் ப்ரமோட் பண்ணுறான். ஓகே, they created milk. It looks exactly the same and tastes exactly the same as the one you get from a cow, except this new milk is much healthier and no cows harmed in the process. என்ன பால் அப்படின்னு கேட்டால் மைக்ரோப்ஸ் வச்சு, பாக்டீரியா வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி பால் தயாரிச்சிருக்கேன். இது புரியுதா? புரியுது. நொதிக்க வச்சு நான் ஒரு பாலை தயாரிச்சிருக்கேன். இல்லாத பாலை பாக்டீரியாவே வளர்த்தி பாக்டீரியால இருந்து வர பால் அப்படின்னு சொல்லி தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். First, they copied the genes from a cow on how to make milk and then transformed it into a microbe. So now you don't need a cow to make milk. இன்னொன்று, கரப்பாம்பூச்சியில இருந்து ஒரு பால் எடுத்திருக்கானுங்க. அப்படியா? ஆமா, அது கரப்பாம்பூச்சியில இருந்து ஒரு பால் எடுத்திருக்கானுங்க. Cockroach milk. Scientists are saying cockroach milk could be one of the most nutritious things. இது ரொம்ப நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரும். இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த லேப்ல தயாரிக்கப்பட்ட பால் இருக்குது இல்லை, மைக்ரோப்ஸ் வச்சு இது பண்ணுறது. இப்போ நீங்கள் பால் வேணும், எங்கே போய் வாங்கினீங்க? ஒன்று இங்கே ஏதாவது ஆவி நீவின்னு ஏதாவது வாங்கியிருப்பீங்க, இல்லையா யாராவது பால் கறந்து வித்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு பால் வந்து ஊற்றுவார். இப்போ நீங்கள் வேகனாக மாறிடுறீங்க. பால் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்டால் இந்த லேபில் தயாரிக்கிறதா வாங்கணும். இந்த பால் விற்கிறாங்கல்ல, பால் கறந்து விற்கிறாங்கல்ல, இவங்க அதை பேட்டன் பண்ணாங்களா? இல்லை. ஏதாவது ஆவின் பால் வந்து பேட்டன் பண்ணியிருக்காங்களா? பால் நான் மட்டும்தான் வைப்பேன்னு இல்லை. ஆனால் இந்த லேபில் தயாரிக்கப்பட்ட பால் பேட்டன்டட். ஓகே, அந்த கம்பெனி மட்டும்தான் தயாரிக்கும். பால்னாலே வேகனுக்கு எல்லாருமே வேகனிசம் மாறிட்டாங்க. பால் வந்து கொடியது, இந்த கொள்கை பரவிடுச்சு அப்படின்னா பேட்டன்டட் பால் தான் நீங்கள் வாங்கணும். முந்தி போனால் ஒரு 10 கம்பெனி விற்கும். இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட பிஸ்னஸ்க்கான அஜெண்டா மாதிரிலாம் அந்த மாதிரி தானே இருக்கு. இந்த மோனோபொலி பே பண்றதுக்காக அதுதான் போய் வரும் பின்னாடி. ஆனால் தொல்லியாக பரப்புவானுங்க, இதெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. இப்போ இன்னொன்று, சிக்கனுக்கு ஒரு ப்ராசஸ், இதையும் நான் பேசியிருக்கான். அது எப்படி பண்ணுவாங்க? சிக்கன் ஒரே ஒரு செல்லு சிக்கன்லேருந்து எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப் உள்ள வச்சுருவாங்க. ஓகேவா? அதெல்லாம் வீடியோவே காமிக்கிறேன், அவனே வாங்கி விட்டுருக்கான். இதுக்கு அவன் சயின்டிஃபிக்கலாக உள்ள டேர்ம் சொல்லாமல்
கார்னும் சாயும் இதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த செல்லுக்கு. புரியுதா? இது அந்த டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக வளர்ந்துடும் ஒரு வாரத்தில். இதை தான் வேகன் சிக்கன்னு சொல்கிறாங்க. இதை சிங்கப்பூர் அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகே. They take one cell from a healthy chicken, just one chicken. They grow the cell in a lab. They feed it soy and corn. They put it in a special tank. They wait for 2 weeks, open the tank, and what you have is minced meat. That's exactly. சரியா? இந்த வேகன் சிக்கனை சிங்கப்பூர் அப்ரூவ் பண்ணிடுச்சு. இது எப்படி சிக்கன்? கேன்சர் செல்லு மாதிரி தோணுதா இல்லையா? அப்படிதான் இருக்கு. வளர்ற மாதிரி ஒரு டெஸ்ட் டியூபுக்குள்ளார ஒரு செல்லு ஒரு ஃபுல் பீஸ் வளர்ந்து வருதுங்கிறது எப்படி சிக்கன் ஆச்சு? இதில் என்ன, இதை வந்து சிக்கன்னு சொல்கிறாங்க. சரி, தேனுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கூட்டில் தேனி பூச்சி போய் சேகரிக்கணும். இப்போ இந்த தேனுக்கு அவங்க இன்னொரு என்ன அஜெண்டா சொல்கிறாங்கன்னா, இப்போ புதுமை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, தேனோட வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ஜூஸ் இதை நாங்கள் செயற்கையாக தயாரிச்சிருக்கோம். அதை பிரதிபலிக்கிற மாதிரியே ஒரு பூவுக்குள்ளார ஒரு நெக்டர் இருக்குல்ல, அந்த நெக்டரையும் நாங்கள் செயற்கையாக தயாரிச்சிருக்கோம். இது ரெண்டையும் நாங்கள் கலந்துருவோம். இதுதான் தேனுன்றாங்க. Needs 2 things to be made: nectar from a plant and protein from the stomach of a bee. And turns out you can make both of these things right here in a lab. They mix protein and nectars for a few hours and come up with this real looking. ஓகேவா? எந்த ஃப்ளேவர் நெக்டர் நாங்கள் கலந்தாலும் அது தேன் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் தேனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தேனி பூச்சியை அப்படின்றாங்க. இப்போ பிளெயினாக இப்படி தெரியுது. ஏன் மாட்டை டிஸ்டர்ப் பண்ணும், ஏன் கோழியை டிஸ்டர்ப் பண்ணும், இத்தனை கோழி அறுத்து சாப்பிடணுமா, ஏன் போய் தேனி பூச்சி டிஸ்டர்ப் பண்ணும்? இயற்கைன்னு சொல்லிச்சு அப்படி இல்லை. மாடு நீங்கள் வளர்த்தணும், பாலுக்காக நீங்கள் வளர்த்தணும். அப்போ தான் அதனோட சாணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது கெடா இருக்குது, மாடு கெடா இருக்குல்ல, அதுவுமே ஒன்றும் வேஸ்ட்லாம் கிடையாது. போய் அது வந்து கிடைக்கி போகும். வெறும் 500 மாடு 300 மாடு வந்து காளை மாடு கிடைக்கினே வளர்த்துவாங்க. கிடைக்கு போகிறதுன்னு என்னென்னா, ஒரு இன்னும் வழக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து உணவு எப்படி தயாரிக்கப்படுதுங்கிறது தெரிஞ்சால் பேசலாம். இந்த சாயிக்கோ, இந்த அரவிந்துக்கோ, நாசுக்கோ, இந்த பேடர் வேகன் ஒருத்தக்கிறான் அவனுக்கோ, ப்ராஜெக்ட் நெட்வொர்க், இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அவங்களாம் அந்த பக்கமே போகல, இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது கிடைக்கி போகிறதுக்குன்னே அது ஒரு இதே இருக்குது. கிடைக்கி 100 மாடை கொண்டு போய் விடுவாங்க, ஒரு விவசாயிட்ட போய் விடுவாங்க. இந்த 100 மாடையும் அவங்க நிலத்துல மேய்க்க விடுறதுக்கு இவர் காசு தருவார். எதுக்குப்பா காசு தரணும்? மாடு என் நிலத்துல வந்து மேயுது, ஓ மாடு, சாப்பாடு செலவு மிச்சமாகுது, நீ தான் எனக்கு காசு தரணும். ஏன் விவசாயி காசு தராரு? அவருக்கு தெரியுது. அந்த விவசாயத்துக்கு அதை ஹெல்ப் பண்ணுது. அது போடுற சாணம் என் மண்ணை வளமாக்குது, அது தெரியுது அவருக்கு. நாட்டு மாட்டுக்கு தான் இந்த வேல்யூ, ஜெர்சி மாட்டுக்கெல்லாம் கிடையாது. நாட்டு மாடுடைய சாணத்துக்கு தான் அவ்வளோ மதிப்பு. இந்த சுழற்சி வந்து பாதிக்கும். இது பாதிச்சிருச்சுன்னு சொன்னால் அப்புறம் பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம் பண்ணணும்? பில்கேட்ஸ் விவசாயம் பண்ணுறாப்புல பணக்காரன் தானே, ஐடி கம்பெனி வச்சுருக்கவங்க தானே. எல்லாம் ஃபுல்லாக ஐடி ப்ராடக்ட்ஸ் தானே உன்னோடது. இங்கே கம்ப்யூட்டர் அது இது தானே வச்சுருக்கிறேன். சேட்டலைட் ஈட்லைட்னு போகலாம்ல, எதுக்கு விவசாயம் பண்ணுறேன்? மெயினாக பில்கேட்ஸ் சொல்கிறது என்னென்னா, இது குரல் கொடுத்துட்டே இருக்கான், வேணாம் இந்த மாதிரி வேகனிசத்துக்கு எல்லாரும் மாறுறதான், வேகனிசம் தான் ஃபியூச்சரு. உங்களுக்கு அப்படியே கறி சாப்பிடணுன்னாலும் ஒரு புழு இருக்குது, அந்த புழு வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுத்துரும், அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான் பில்கேட்ஸா. ஆமாம், பெரிய ஏகப்பட்ட நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் வச்சு விவசாயம் பண்ணுறோம். இந்த விவசாயம் எல்லாமே எதில் என்ன பொருள் தயாரிக்கிறாங்க இந்த விவசாயத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேகன் மீட்னு இன்னொன்று தயாரிக்கிறாங்க. ஓகே. அதுக்கு சோயா, ஆல்மண்டு, என்னென்னவோ கண்டதையும் கழுதியும் போட்டு தயாரிக்கிறாங்க. அதை வந்து ஒரு மீட்டாக கொண்டு வராங்க, மீட் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த மீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே அவன் தயாரிக்கிறான். ஓகே. வெஜிடபிளாகவே தயாரிப்பான். அதை வந்து இங்கே அதை வந்து மீட்டாக, வேகன் மீட்டாக விற்பான். ரியல் மீட் கிடையாது, வேகன் மீட்டாக விற்பான். இப்போ வந்து தொடர்ந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்கள, இப்போ ஒருத்தர் வெஜிடேரியனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல.
அவனுக்கு பிடிச்சது சாப்பிட்டுட்டு போட்டுருணும். இன்னும் இஸ்லாம்ல ஒருத்தர் முஸ்லீமா இருந்து வெஜிடேரியனா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அனுமதி கொடுக்குது இஸ்லாம், நோ ப்ராப்ளம். எது தப்புனா இஸ்லாம்ல இந்த பக்ரீத் அப்ப ஆடு மாடுலாம் இறைவனுக்காக குர்பானி கொடுத்து ஏழை மக்களுக்கு பகிர்ந்து போல, அது தப்பு, அதெல்லாம் பாவம்னு பேசினாதான் தப்பு. நான் நான் பர்சனலா சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த இதை டச் பண்ண வரைக்கும் ஒருத்தர் வெஜிடேரியனா இருக்கிறத இஸ்லாம் அனுமதிக்குது. ஆனா இங்க வந்து அந்த வெஜிடேரியன் அந்த வீகனா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளெல்லாம் கொலகாரனாகவும் நம்மளெல்லாம் ரத்த காட்டாரியாகவும் திருடனாகவும் போர்ட்ரேட் பண்றாங்க. இந்த சமூகத்துல நான்வெஜ் சாப்பிட்றவன் கெட்டவன், வெஜிடேரியன் சாப்பிட்றவன் நல்லவன், இப்படி ஒரு போர்ட்ரேட் வந்து பண்றாங்க. ஸோ நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இந்த லைஃப் சைக்கிள் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியுது. உண்மையில ஒரு உயிரை கொல்லாம இந்த மனித சமுதாயத்தினால ஒரு உணவை வந்து சாப்பிட முடியுமா? அப்படிலாம் சாப்பிட முடியாது. ஏன் அதான் அதுவே உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. இப்போ அழகா அரவிந்த் வந்து ஒரு முட்டு கொடுப்பாப்புல. என்ன முட்டு கொடுப்பாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர் சர்வீஸ் மேனு ஒரு வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்குது, வீடு எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஃபயர் சர்வீஸ் மேனு உள்ளே போய் ஒரு நாயும் இருக்குது, ஒரு வாட்டர் மெலனும் இருக்குது. எதை காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்னு கேட்பாரு. நாயை தானே காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிப்பாங்க. இந்த சந்தான காமெடியில் சிரிப்பே வராமல் சந்தானம் மட்டும் பேசாம அந்த மாதிரி எல்லாரும் சிரிப்பாங்க. முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, செடிக்கும் உணர்வு இருக்கு, நாய்க்கு மட்டும் இல்ல, செடிக்கும் உணர்வு இருக்கு. ஆமா, அதுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாம சொல்லலை. இதை வந்து லிலா சாடனின்றவங்க வந்து டெல் அவிவ் யூனிவர்சிட்டியில எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாங்க. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த செடிக்கு வலிக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. இதை வந்து நம்ம சொல்றோம். இப்ப நாமளுமே பாத்தீங்கன்னா குருட்டுத்தனமான கூட வேணாம், தியரட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல, சயின்டிபிக்கலா தியரட்டிக்கல் ப்ரூஃப்ஸும் கொடுக்குறாங்கல்ல, வந்து நானுமே வந்து நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு தியரி தான் அப்படிங்கும் போது இப்போ சொல்லுவாங்க, ஒரு பிளாக் ஹோல்ல வந்து 6 மில்லியன் 60 லட்சம் சன்னுடைய மாஸ் இருக்குதுன்ற யார் அளந்தா? அது வந்து ஓகே, அது ஒரு தியரி. அதுல ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் இருந்தா கூட அது வந்து மாறும். ஆனா எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப்ஸ்னு ஒரு சிலது இருக்குது, சயின்டிபிக் நடைமுறையா செஞ்சு காட்டிய விஷயங்கள் செஞ்சு காமிச்சு பாரு இப்படிதான் நடந்திருக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம நம்பணும் பை, இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டலா தியரட்டிக்கலா சொல்லலை, செஞ்சு காமிச்சு இந்த பார் இந்த செடி வச்சேன், இது இப்படி நடந்திருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணி ஒன்று காமிக்கிறாங்க. இந்த செடிக்கு உணர்வு இருக்கு, இதை வலிக்குது, இதை போய் கட் பண்ணா இதுக்கு வலிக்குது, அது வேணாம்னு நினைக்குது அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. இதுக்கு வந்து அரவிந்த் முட்டு கொடுக்குறாப்புல. என்ன முட்டு கொடுக்குறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன் உள்ள இருக்குது, அதை நீங்க எடுப்பீங்களா, நாயை கூட்டிட்டு வருவீங்களான்னு சொல்லி முட்டு கொடுக்குறாப்புல. அப்படி கிடையாது. ஒருவேளை அங்கே வாட்டர் மெலன் செடி இருந்தா நீங்கள் நாயும் தூக்கணும், வாட்டர் மெலன் செடியும் தூக்கணும். அதுதான் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிறது. நாயை கூட ஓட விட்டு கூப்பிட்டு வரலாம், செடியை தூக்கிட்டு வரணும். ஏன்னா அதிகமான ஹெல்ப் எதுக்கு தேவைப்படுதுன்னா செடிக்கு தான் தேவைப்படுது. இது நீங்க சொல்லும் போது, ஒரு ஃபாரஸ்ட்ல ஃபயர் பத்திக்குதுன்னா அந்த மரங்களுக்குலாம் உயிர் இல்லை, வழி இல்லைன்ற மாதிரி இருக்கு. நம்ம அடைக்காமல இருப்போம், அணைக்கணும். அங்க அந்த தியரி மாறுது இல்ல. வுல்ஃப் டோட்டம்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க, ஒருத்தர் புக் எழுதியிருக்காப்புல. அதுல வந்து ஓனாய்ங்க தான் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி அந்த கதையில ஒரு கேரக்டர் சொல்லும். ஏன் அப்படின்னா, இது பாருங்க, குதிரையெல்லாம் எப்படி வேட்டையாடுச்சு, மானையெல்லாம் எப்படி வேட்டையாடுது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு திருப்பி கேட்பாரு, அந்த பழைய வயசானவர் கேட்பார். அப்போ வந்து மான் புல்ல சாப்பிடுது இல்ல, அது கொடுமை இல்லையா? லட்சக்கணக்கான புல்ல சாப்பிடுது, மான் ஓடிடும், ஆனா புல்லு வந்து எதுவுமே செய்யாது, அந்த புல்லு மேல ஒண்ணுக்கு போகுது, சாப்பிட்டு வைக்குது, இது உங்களுக்கு கொடுமையா தெரியல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது உண்மை பாய், அது ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவும் மாறும். பெர்ஸ்பெக்டிவ் மாறுதுங்கிறதுக்கு மேல இது சயின்டிபிக்கலா எக்ஸ்பெரிமெண்டலா நிரூபிக்கப்பட்டது. செடிக்கு உணர்வு இருக்குது, அதை நீங்க வெட்டினீங்கன்னா அது வெட்ட வேணாம்னு அது நினைக்குது. நிரூபிக்கப்பட்டது பாய். நீங்க நிரூபிக்கப்பட்டதை வந்து நீங்க மறுக்கலாம். அவங்க வந்து அவங்களுடைய கொள்கை, அதுதான் சொல்றேன், கொள்கையா போயிடுச்சு அது. இல்ல, அதான் இப்ப நம்ம சொன்ன விளங்காது. இந்த மிருகங்கள்லாம் தன்னை சாப்பிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் தன் மேல முள்ளே வளர்த்துக்குது. அந்த அளவுக்கு அது வந்து பரிணாம வளர்ச்சியில அடையுது. அந்த அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறான விஷயம் எல்லாம் பண்ணும்போது இதுக்கு வந்து உணர்வே இல்லை, வழியே இல்லைன்னு சொல்லி. உணர்வு இருக்கு பாய், நிறைய உணர்வு இருக்கு. இப்ப நம்ம அதை தான் கேட்டிருந்தோம். என்னன்னா, ஒரு செடி வந்து நீங்க இந்த ரூம்ல வச்சிடுறீங்க, ஒரே ஒரு ஹோலை மட்டும் ஓபன் பண்ணி வைக்கிறீங்க,
சூரிய வெளிச்சம் அதில் தான் வருது, மீதி ரூம் டார்க்காக இருக்குது. இந்த கார்னரில் ஒரு செடி வச்சிங்கன்னா அந்த செடி வந்து அந்த சூரிய வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்துடும். ஓகே. இந்த பக்கம் கார்னரில் தண்ணி வச்சிருக்கீங்க, வேற தண்ணியே இல்லைன்னா அதோட வேறு அந்த வேற தண்ணியை நோக்கி போயிடும். எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே கீழே தண்ணி இருக்கா இல்லையா தெரியாது. ஆனா இந்த செடிக்கு இந்த பக்கம் தான் ஈரம் இருக்கு போகும் அது. அப்ப அதுக்கு உணர்வு இருக்கு. அவையெல்லாம் உணர்ற அளவுக்கு உணர்வு இருக்கா? நம்மளை விட அதிகமாக இருக்குது இல்ல. ஸோ அப்போ அது கண்ணை வச்சு பார்த்துச்சா? எப்படி பார்த்துச்சு? தெரியுதே. அப்போ எப்படி வழி தெரியலன்றீங்க? உயிர்னு இருந்தா உணர்வு இருக்கு, அதை நீங்க மறுக்கவே முடியாது. வேற ஆங்கிள் கூட வேற ஆங்கிள் இருக்கு, அவ்வளவுதான். அதனால அதெல்லாம் நீங்க மறக்க முடியாது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகனிசம்ங்கிற கொள்கையை வந்து இது வந்து கொள்கையா பரவுது. அதான் பிரச்சனை. இப்போ வந்து இட்டாலியில வந்து சட்டம் போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா, குழந்தைங்களுக்கு நீங்க வந்து வேகன் மில்க் கொடுத்தீங்கன்னா நியூட்ரிஷன் பத்த மாட்டேங்குது அந்த குழந்தைங்களுக்கு. அதனால சட்டம் போட்டிருக்காங்க. அரசாங்கமே எதிர்க்குது, ஒரு சில அரசாங்கம் இதை எதிர்க்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நிறைய செத்து போகிற கேஸ் வருது. 1.5 கிலோ வெயிட்டுக்கு தான் இருந்திருக்கு 4 மாசத்து குழந்தை. அந்த மாதிரி வேகன் மில்க்கு இந்த மாதிரி கொடுத்து நியூட்ரிஷன் பத்தாமல் இறந்து போச்சு. இதெல்லாம் நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் சாய்ஸாக இருக்கிறதுனால இல்லை, கொள்கையாக மாறிடுச்சு. இது என் கொள்கை, இதை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைக்கு ஒரு வேல்யூ இருந்தால் பரவாயில்ல. இது வந்து வேல்யூ இல்லாத ஒரு கொள்கை. இயற்கையாக அவங்களுக்கு வந்து இன்னொரு உயிரை சார்ந்து தான் உங்களோட உணவு இருக்கும், அப்படிதான் இருக்கும். இது வந்து அவங்க நியூட்ரிஷன் தேவைப்படும், வேற விலங்குனுடைய நியூட்ரிஷன் உங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து அது பாலாக இருக்கலாம், வேற எந்த வகையில் வேணாலும் வரலாம், ஆனால் கறியாகவும் வரலாம். இதை வந்து பச்சை குழந்தைங்கலாம் வந்து இப்போ இறந்து போகிற அளவுக்கு இது கொள்கையாக பரவிச்சு. இதுதான் டேஞ்சர். இந்த வேகன் சார்ந்தவங்களா எலி, கொசு, பேனு இதெல்லாம் கொள்ளுவாங்களா இல்லை எப்படி? இல்லை, அதுதான் எங்களுக்கு கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்போ நான் விவசாயம் பண்ணுனா அதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெரியும். அவங்க வந்து விவசாயம் பண்ணல, அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான முட்டு கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா, ஒரு மாடை தீனி போட்டு நீங்கள் வளர்த்துறீங்க பாலுக்காக, இது கொடுமைன்றாங்க. அதாவது அதுக்கு வேணுங்கிற மருத்துவத்தை நீங்க பாக்குறீங்க, எல்லா சொகுசும் செஞ்சு. ஆமா, அது தங்குறதுக்கு அதுக்கு வந்து பிரஷ் பண்ணி விடுவாங்க, அதை குளிப்பாட்டுவாங்க. குடும்பத்துல ஒருத்தர், நிறைய பேர் சாமியாவே கும்பிடுவாங்க. ஆமா, குடும்பத்துல ஒருத்தராக தான் பார்ப்பாங்க. அதுல இருந்து பால் எடுத்துக்கிறது இது வந்து அபியூஸ்ன்றாங்க. ஆனா கள்ளக்கா போடுறாங்க, அங்க எலி வருது, இதை விஷம் வச்சு கொள்றாங்க. எலிக்கு விஷம் வச்சுதான் கொண்டாகணும், இல்லைன்னா கூட விஷம் வச்சு கொள்றாங்க. இவங்க சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியே தாய் எலி வெளியே போய் தீனி எடுக்க போகும், விஷத்தின்னு செத்து போயிடும். இதை எதிர்பார்த்துக்கிட்டு எலி குஞ்சு எல்லாமே மாறிடும். இதெல்லாம் நடக்குது, விவசாயத்துல நடக்குது. எலிக்கு விஷம் வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப இதுல இருந்து இந்த மாதிரி தயாரிப்புல கடலக்கா கிடைக்குது. இந்த கடலக்காய் சாப்பிட்றது தப்பு இல்லை, இந்த கடலக்காயில இருந்து நீங்க இது எடுத்துக்கங்க, பட்டர் எடுத்துக்கங்கன்றாங்க. ஆல்ரெடி நீ பெரிய கொலை பண்ணிட்டு தான் சாப்பாடுன்னு இருக்கீங்க, கொலை பண்ணிட்டு தானே வருது. அப்ப அது வந்து அவங்க இல்ல அப்படி கிடையாது, இது வந்து நான் டைரக்டா இன்வால்வ் ஆகல அப்படின்றாங்க. அதை தான்ப்பா நீ வாங்குற, நீ மட்டும் மாடுல இருந்து பாலை கறக்குறியா? இல்லையே, அதுவும் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு வருது. இல்ல நார்மலா நம்மலாம் வந்து நம்ம போய் பால் கறக்கல, நம்ம போய் கறிக்கடையில வெட்டல, செயல் இல்ல, நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஆங்கிள் இவனுங்க அடிபட்டு தான் போறாங்க. இப்ப என்னன்னா, இப்ப எனக்கு என்ன ஒரு பெரிய பயண வகை, நாம வந்து வேகனிசம்ங்கிறது இப்படியே பரவிட்டே வருதுன்னு வச்சுப்போம். இப்ப தெரியாது. இப்ப சிக்கன் வேணும், நீங்க போய் வாங்கிட்டு வந்துடுறீங்க. யூஎஸ்லாம் அப்படி கிடையாது, புச்சர் ஷாப்லாம் கம்மி. ஓகே. ஏன்னா அங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்து சேரும். கறி எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேக்கேஜா தான் வந்து சேரும். சவுதி, துபாயிலாம் கூட இப்ப அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப நீங்க போய் கறியை வாங்கிட்டு வந்துடுறீங்க. இது வேற ஒரு 15 வருஷம் ஆயிருது, இந்த அவேர்னஸே இல்ல. கறி இதுல இருந்தா வரணும்ட்டு. அங்க வந்து அந்த பேக்கேஜா இந்த வேகன் சிக்கன் டியூப்ல போட்டு வளர்த்துனது வந்து இருந்தாலும் அது கேஷுவலா போயிடும். புரியுது, நார்மலைஸ் ஆயிரும். இது நார்மலைஸ் ஆகக்கூடாது. ஏன் நார்மலைஸ் ஆகக்கூடாதுன்னா, பொதுவாகவே ஒரு சயின்டிஃபிக்காக அவனை கண்டுபிடிச்ச ஒரு பொருள் வந்ததுக்கப்புறம், அது குறிப்பாக உணவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திக்கிறதாக இருந்தாலும், ஸோ அக்கம் பக்கத்துல பிரதிபலித்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறதா இருந்தாலும் ஒரு தலைமுறை 2 தலைமுறையாகவும் அதனுடைய பாதிப்பு உணரும். ஓகே. அது வரைக்கும் நீங்கள் அதை உணர மாட்டீங்க. ஏன்னா இப்போ இதெல்லாம் இன்னும் யார் மேலே டெஸ்ட் பண்ணி கொண்டு வரானுங்க, இதை
ஒன்றும் கிடையாது, நாம தான் ராட்டு. ஆமா. இப்போ இந்த கறியை சாப்பிட்டா அது என்ன பாதிப்பு வரும் எதுவுமே தெரியாது பை. ஒரு தலைமுறை ஆகும், நிச்சயமா ஆகும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்த அளவுக்கு டெஸ்டோஸ்டெரான் இப்போ சுரக்கிறது இல்லையா ஆமா, ஜென்ஸுக்கு? கண்டிப்பா சுரக்கிறது இல்லை, மாஸ்குலினிட்டி கம்மியா இருக்கு. கம்மியாக இருக்கு, எல்லாமே ஆயிருக்குல்ல. பெண்கள் வயதுக்கு வருது ஏஜ் மாதிரி இருக்குதுல்ல. பீகார்டு அதிகமாக இருக்குல்ல, பிசிஓடி. ஆமா ஆமா, பிசிஓடி இன்னைக்கு அதிகமாக இருக்குல்ல. ஏன் பிசிஓடி? சுகர் அதிகமா இருக்கு. சுகர் அதிகமாக இருக்குதுல்ல. நிறைய வாழ்வியல் முறையே மாறி இருக்கு. ஒன்று, ஏன்னா பைக்கில் தான் போகிறோம், உட்காந்து வேலை செய்கிறோம், இது எல்லாமே இருக்குது. ஒன்று, உணவு மாறி இருக்குது, ஆமா, தண்ணி மாறி இருக்குது, இது எல்லாமே மாடர்னைஸ் ஆகி மாறி இருக்குது. புரியுதா? பேக் பண்ணி நீங்கள் வைக்க முடியாது. இப்போ நாட்டு சர்க்கரையோ பனங்கருப்பட்டியோ உருகாமல் நீங்கள் வைக்க முடியாது, உருகி போயிடும், எறும்பும் சாப்பிடும். அதை நீங்கள் அப்படி வைக்க முடியாது. வெள்ளை சர்க்கரையை எவ்வளோ நாள் வேணால் வைக்கலாம், எதுவுமே ஆகாது. சரியா? இப்போ இது மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கு சாதாரணமாக டீ கடைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை தான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளை சர்க்கரையே கிடையாது, நாட்டு சர்க்கரை தான். டீ கடையில் அப்போ குடிக்க மாட்டாங்க, அது வேற. ஆனாலுமே வந்து டீயோ எது நீங்கள் இனிப்புக்குன்னு போட்டுக்கிட்டாலுமே அது வேற. இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை தான். இதில் பாதிப்பு ஆச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கே 2 தலைமுறை ஆகும். ஆமா, இப்போ நிறைய அப்பவுமே ஒரு வாய் பேசுவாங்க, இதனால தானே எப்படி தெரியும், அதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு கூட விட்டுருங்க. நீங்கள் லேப்டாப் வாங்கியிருப்பீங்க, பிசி வாங்கியிருப்பீங்க, ஆயிலே ஒரு 5 லேப்டாப் வாங்குவீங்க, 5 பிசி வாங்குவீங்க, ஃபோன் ஒரு 10 ஃபோன் மாற்றுவீங்க, ஒரு வீடு வாங்குவீங்க. இதெல்லாம் கவலை மக்களுக்கு. அதை வாங்குறத பற்றி அதை ஒரு ஸ்டேட்டஸாக நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை சாப்பிடணும், வாழ்நாள் பூரா நீங்கள் 3 தடவை சாப்பிட்றீங்க. இதில் என்ன கொடுக்கப்படுது? ஃபோன் பார்க்குறீங்க, எவ்வளோ நாள் தாங்கும், குவாலிட்டியாக இருக்குமா, எல்லாம் பார்த்துக்கிறோம். 4G இருக்காமா, 5G இருக்காமா, எல்லாமே பார்த்துறீங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றீங்க, 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கிறீங்க. இதில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? அதை தான் கேட்குறோம். இது வந்து கொள்கையாக பரப்பப்படுது. இந்த உணவு வந்து லேபில் தயாரித்து நான் தரேன் அப்படின்ட்டு ஒரு கொள்கை பரப்பப்படுது. எப்படி அதை வந்து அதை பற்றி கொஞ்சம் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பாரு, நான் வந்து ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஒரு மைக்ரோப்லேருந்து பால் தயாரிச்சிட்டேன் அப்படின்னு கொடுத்தா வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஐயோ இந்த பாலையா குடிக்கிற, இது ஒரு அம்மா தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பாலை குடிக்காதேன்னா குற்ற உணர்வு உள்ள நிறுத்திட்டு இந்த பாலை கொடுக்குறது. இதுதான் செம்ம ஸ்ட்ராட்டஜி. நார்மலா ஒண்ணு கொடுத்தா வேலைக்கு ஆகாது, நம்ம பண்றது தப்பு, இதுதான் சரின்னு சொல்லும் போது அதுக்கு பதில் இதை வச்சுக்கோ அப்படின்றப்ப எல்லாம் யோசிப்பாங்க. ஸ்பீஷிசம்ன்றாங்க. இன்னொன்று விக்டிமா யோசிங்கன்னே சொல்லிட்டு இருப்பார் அரவிந்த். யாரை விக்டிம்னு அவர் சொல்றாருன்னா, ஆடு விக்டிம், மாடு விக்டிம், மீன் விக்டிம். நானும் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். நீங்க விக்டிமா யோசிச்சு அதெல்லாம் பாவம், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீங்க என்ன சாப்பிட்றீங்க? இப்போ நடக்கலை சாப்பிடுங்க, கார்ன் சாப்பிடுங்க, நீங்க சொல்றீங்க, நான் திருப்பி சொல்றேன். விக்டிமா யோசிங்க. எலி விக்டிம், புழு பூச்சிலாம் விக்டிமு. இப்போ நீங்க விக்டிமா அந்த கார்ன்லயே நிறைய இருக்கும் பை. நான் அந்த வீடியோவே அனுப்புறேன். விக்டிமா யோசிங்க, மண்புழுவா யோசிங்க, இப்படி யோசிங்க. அதான் உன் கண்ணுல ஒரு மனிதனுக்கு வர சுனாமி தான் பெருசு, ஆனா ஒரு எறும்புக்கு நீ லைட்டா தண்ணி அடிச்சா அதுக்கு அது சுனாமி விஷயம். அதான் பெர்ஸ்பெக்டிவ் மாறுதுல. அப்ப அங்க உள்ள விக்டிமா ஏன் யோசிக்க மாட்டீங்க? நான் இது வந்து ஒரு விதாண்டாவாதத்துக்கு திமிருக்குன்னு பேசுறது. என்னன்னா, நீங்க விக்டிமா யோசிக்கணும், ஆடா இருந்து யோசிச்சு பாருங்க, மாடா இருந்து யோசிச்சு பாருங்க, நாயா இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இது வந்து திமிருக்கு பேசுறது. நான் வந்து எப்படி அது விக்டிம்னா நான் வாதாடல. சரி, நீயும் அதையே பண்ணு. நீ சாப்பிட்ற உணவுல யாரு விக்டிமோ அவங்கள மாதிரி யோசி, எளியா இருந்து யோசி. இப்போ உன் வீடு எல்லாம் இருக்குது, நீ போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல உனக்கான உணவு நீ வாங்குற, விஷம் வச்சிட்றேன், ஓகேவா? இது இப்போ விக்டிம் தானே, நீங்க விஷம் வச்சு கொண்டு போடுறேன். எலி வந்து அதுக்கு தெரியுமா பட்டா போட்டு கொடுத்த இடம் இங்க விவசாயம் நடக்குதுலாம் தெரியுமா? அதுக்கு அதெல்லாம் தெரியாது. போனா கிடைக்குது, யாரோ நம்மளை துரத்துறாங்க, யாரோ வேற ஒரு உயிரினம் நம்மளை துரத்துது, அவ்வளவுதான் அதுக்கு தெரியும்.
அது பூனைக்கும் ஓடும், மனுஷனுக்கும் ஓடும். ஆமா. அப்போது அது போய் அப்பா உணவு கிடச்சிருச்சு தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லி தூக்கிட்டு போகுது. விஷம் இருக்குது. விக்டிம் தானே, இது விக்டிம் தானே. நீங்கள் எல்லாம் சொகுசாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பயங்கரமாக கெமிக்கல் மருந்து அடிக்கிறாங்க, ஃபுல்லாக மூச்சு குண்டி சாப்பிட்றீங்க. இது நடக்குதே, கிராப்ஸில் நடக்குதே, இதை நீங்கள் எதிர்க்கணும்ல. கண்டிப்பா. வெட்டுக்கிளி, தட்டாம்பூச்சி இதெல்லாம் சாப்பிடுதுப்பா. இதெல்லாம் கீழே கிடக்குது. இது கீழே கிடக்கிறத குருவி போய் சாப்பிடுது. குருவி சாப்பிடுது. நீங்கள் சொல்கிற குருவி தான். வீட்டில் குஞ்சு இருக்கு, அதோட குட்டி எல்லாமே இருக்குது, இங்கேயே சாகுது இல்லையா? அதை கொண்டு போய் கொடுத்து அதுவும் சாகுது. கண்டிப்பா கொடுக்குது இல்லை? புழுவை வாயில் சுமந்துட்டு போகுது இல்லை? இதை போய் தன்னுடைய குஞ்சு கொடுக்குது இல்லை? நீ மருந்து அடித்தது தான், உன் வேகனிச உணவுக்காக மருந்து அடித்தது தான், இதை கொண்டு போய் கொடுக்குது இல்லை? உன் கண்ணுக்கு தெரியலிங்கிறதுக்காக குடும்பம் இல்லைன்னா இருமா? கொடுமை தானே, சாகுது இல்லை? இப்போ இதெல்லாம் திசை திருப்புதல் என்னன்னா, இயற்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது வேலைக்கு இது ஓகேன்றீங்க. எப்படி உங்களுக்கு ஓகே? அப்ப நீங்க விக்டிமோட கண்ணுல இருந்து யோசிக்கணும்னா, எங்க விக்டிமோட கண்ணுல இருந்து நாங்க யோசிக்கிறோம், உங்க விக்டிமோட கண்ணுல இருந்து நீங்களும் யோசிங்க, அப்புறம் பேசுங்க. அவ்வளவுதான். நமக்கு உயிர்ன்ற சப்ஜெக்ட் வந்தீங்கன்னா இதுவும் உயிர் தான். அது நீங்க மதிக்கணும்ப்பா. ஒட்ட வச்சு நீங்க போய் ஒரு மரத்தை சாப்பிடும் போய், அந்த மரம் அதே ரக மரம் இருக்குல்ல, அதுக்கு வேறால கம்யூனிகேட் பண்ணும் இன்னொரு மரம் வேறாலையும். அப்புறம் அந்த பக்கம் காத்தடிக்கும் போது ஒரு விதையை தூவிடும் போது அந்த அடுத்த மரம் இருக்குது இல்ல, பின்னாடி இருக்கிற மரம், அந்த மரம் வந்து ஒரு கெமிக்கலை சுரக்கும் தன்னோட இலையில. ஏன்னா அது ரியலைஸ் பண்ணிக்கும், ஆபத்து வந்துருச்சு, ஒட்டகச்சிவிங்கி வருது, ஒரு மரத்தை சாப்பிட்டுருச்சு, நம்மளை அடுத்து சாப்பிட வர போகுதுன்னு சொல்லி அது பிடிக்காத ஒரு வாடையை வெளிப்படுத்தும். ஒட்டகச்சிவிங்கி அதே மரத்தை, பக்கத்து மரத்தை சாப்பிடாது. சயின்டிஃபிக்லி ப்ரூவன், எக்ஸ்பெரிமெண்டலா. எவ்வளவு பெரிய விஷயத்த அழகா நின்ன இடத்துல பண்ணுது. அப்போ உணர்வு இருக்கே. இந்த மகரந்த சேர்க்கை கூட ஒரு பெரிய இதுதானே. ஆமா, தன்னோட இதுல இருந்து துகள்கள் போகணுன்றக்காக பூ வளர்த்து பழம் வளர்த்து அது பறவைகளை சாப்பிட வச்சு. இப்ப நாசோட ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட் நைட்ஃபால்னு ஒருத்தனை சொன்னாங்க. அவன் வேகனா 7 வருஷம் இருந்தான். கடைசியா வெளியே போட்டுருக்கிறான், வேகனசத்தை விட்டு வெளியே வரேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நியூட்ரிஷன் பத்தல, எனக்கு வந்து பயங்கர பாடியில சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஹெல்த் தான் முக்கியம்னு நினைச்சேன். நானு என் ஹெல்த் எல்லாம் போச்சு, நான் வேகனசத்தை விட்டு வெளியே வரேன். ஆனா நான் தப்பு சொல்லலன்னு சொல்லிட்டு டீசெண்டா வெளியே வந்துட்டான் பை. குழந்தைங்க செத்து போச்சு பை. இன்னும் சொல்ல போனா இந்த லேப் ஃபுட்டை வந்து அங்கங்க அங்கீகரிக்கப்படுது ஒவ்வொரு இடத்துல. ஒவ்வொரு நாட்டுல வந்து அதை தடை செய்யறாங்க. ஆனால் வந்து இந்த லேப் ஃபுட்டு வந்து காமனாக வெளியே வந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பே தெரியாது. நான் தான் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, 5 ஆயிலில் நீங்கள் 5 லேப்டாப் வாங்கலாம், 5 கார் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்கள் சாப்பிட்டாங்க. அந்த உணவில் ஏற்படக்கூடிய அரசியல், அந்த உணவு உங்கள்ட்ட திணிக்கப்படுது. அது நீங்கள் வேறையா சொல்லி திணிக்கப்படுது. இது நல்லா இருக்கு, இந்த உணவு நல்லா இருக்குன்னு திணிக்கப்படல. நான் ஏற்கனவே இந்த 4 விஷயத்த சொல்லியிருக்கேன் பை. என்னன்னா, குட் ப்ராடக்ட் குட் அட்வர்டைஸ்மெண்ட், குட் ப்ராடக்ட் பேட் அட்வர்டைஸ்மெண்ட், பேட் ப்ராடக்ட் குட் அட்வர்டைஸ்மெண்ட், பேட் ப்ராடக்ட் பேட் அட்வர்டைஸ்மெண்ட். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முன்னாடியே பேசியிருக்கேன். என்னன்னா, ஒரு நல்ல பொருள் நல்ல விளம்பரப்படுத்தி விற்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பேட் ப்ராடக்ட்டுக்கு குட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் பயப்படணும். ஆமாம். அதனால பார்த்தீங்கன்னா வேகனிசம்ங்கிற கொள்கையாக டேஞ்சரஸ் ஆனது, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிடணும்னா 60 ரூபா கொடுத்து கடையில் போய் நான் சாப்பிட்டு வந்துட போகிறேன், அவ்வளோதான். நான் பீஃப் சாப்பிட்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னு சொல்கிறது மடத்தனம். நான் பொதுவாக நான் வெஜிடேரியன், என்னுடைய பர்சனல் சாய்ஸ்க்கு நான் விரும்புகிறேன். பீஃப் சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, பர்சனல் சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நான்வெஜ்னா குறைச்சிக்கூடிய ஆள். அதனால் நான் பீஃப் சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லி அதை திசை திருப்புறது, அந்த மாதிரி ஆளுங்களாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஆனால் மற்றபடி நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த விஷயம் போய் சேரும். யாருக்கு போய் சேரணும்னா, நடுநிலையாக ஒரு சிலர் இருப்பாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, உண்மையாலுமே நாய் பாவம்ப்பா, ஆடு பாவம்ப்பான்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அரசியல். இன்னும் கடைசியா சொல்ல போனா, இந்த வெகனிசம்லயே பல வெரைட்டி இருக்கு பாய். அதாவது பழம் உளுந்தாதான் எடுப்பேன். அதேதான். இந்த மாதிரி நீங்க சொல்ற ஆங்கில யோசிப்பாங்க, விவசாயம் அந்த மாதிரி பூச்சி மருந்து கொள்றதுனா தப்புன்ட்டு
பழத்தை வந்துட்டு பறிக்கிறது கூட இப்போ அந்த உயிருக்கு வலிக்கும் அப்படின்ட்டு அதுவா விழுந்தாதான் நம்ம சாப்பிடணும், இப்படி ஒரு வெரைட்டியும் இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ளேயே இது ஒரு குழப்பங்கள் இருக்கு. அவங்க ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது கூட சில இது இந்த உயிரெல்லாம் சாப்பிடாம இருக்கலாமே, இது வதை மாதிரி தெரியுது, இது வதை மாதிரி தெரியலன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெர்ஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எது கரெக்டா இருக்கும்னா இறைவன் சொல்றதுதான் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல நம்மளை படைச்சவன் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர நாம கடைசி வரைக்கும் இதுக்குள்ள டிபேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ அதுதான் வந்து இறுதியான தீர்வாக இருக்கும். ஸோ இவங்க வீகனிசம்குள்ளே பல வெரைட்டி நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இது வந்து ஒரு மனித சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு வேலைக்காகாத கொள்கைன்றது உங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல வீடியோவில் உங்க கூட சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான வீகன் சகோதரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடிவ் நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.